ஆக்டர் பாலகிருஷ்ண பாலே அவர்கள் ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் அகண்டா 2. இப்போ அகண்டா 2 படத்துடைய டே 1 கலெக்ஷன் 45 கோடி அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் ஹாட் ஸ்பாட். ஹாட் ஸ்பாட் படத்துடைய சக்ஸஸ் அப்புறம் இப்போ டைரக்டர் ஹாட் ஸ்பாட் 2 படத்தை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்ட் 1லேயே எக்கச்சக்க ஆக்டர்ஸ் நடிச்சிருந்தாங்க. இப்போ பார்ட் 2ல எந்தெந்த ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீசரை நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஹாட் ஸ்பாட் 2 படத்தில் ஆக்டர் ஆதித்யா பாஸ்கர் நடிக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய வாரிசு படத்தில் ஸ்கூல் படிக்கிற பொண்ணா அவருடைய அண்ணன் பொண்ணா நடிச்சிருந்த ஆக்டர் சஞ்சனா திவாரி ஹாட் ஸ்பாட் 2 படத்தில் நடிக்கிறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அண்ட் ஆக்டர் அஸ்வின் அவர்களும் ஹாட் ஸ்பாட் 2 படத்தில் நடிக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் பிரிகிட் ஷா அவர்களும் ஹாட் ஸ்பாட் 2 படத்தில் நடிக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் தம்பிரமையா அவர்களும் இந்த படத்தில் நடிக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷனில் நம்ம சூரியனை விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன விடுதலை படத்தில் ஹீரோயினாக நடித்த ஆக்டர் பவானி ஸ்ரீ இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் டிவி ஆங்கர் ரக்ஷன் அவர்களும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாட் ஸ்பாட் 2 படத்தில் ஆக்டர் எம்.எஸ். பாஸ்கர் அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஹாட் ஸ்பாட் 2 படத்துடைய கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே செம ஃபன்னாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ இப்போ யூடியூப்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க.